2வது பாடம் இருப்பது. அ எத எடுக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சோம். சகோதரர் கூப்பிடும்போது 2வது பாடம். அதனால அதாவது ஒரு குடும்பம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாடத்த எடுத்தா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம். அந்த வகையில இந்த பாடத்த நம்ம சூஸ் பண்ணோம். 1வது பாடம் ஒரு பொதுவா இருக்குது. 2வது பாடம் நம்முடைய குடும்பம் சார்ந்ததா இருக்கு. ஏன் இந்த நாட்கள்ல குடும்பம் சார்ந்ததா எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்டின்னா, கண்டிப்பாக நம்ம தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும் சத்தியத்துக்குள்ளாக சரியாக நம்முடைய குடும்பங்களை நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பும், கடமையுமா இருக்கு. எனவே அந்த அடிப்படையில இந்த பாடத்த நம்ம சூஸ் பண்ணோம், தேர்ந்தெடுத்தோம். அதனால தலைப்பு பார்க்கிற பொழுது, தேவ பக்தியுள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. அதனால இந்த பாடம் யாருக்கா இருக்கு? அதனால ஏன்னா தலைப்பு அப்படியே இருக்கு. தலைப்பு தேவ பக்தியுள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே. தலைப்பு அப்படியே இருக்குது. ஆனா கண்டிப்பா சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியமா பாடங்கள் இருக்கு. அதனால இது சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, நம்ம சகோதரர்களுக்கும் நம்ம அத சகோதரர்களும் இந்த விஷயத்துல நமக்கும் என்ன இருக்கு? பொறுப்பும், கடமையும் இருக்கு. அதனால சகோதரிகள் பக்கம் மட்டும் என்ன பண்ணிறக்க கூடாது? தள்ளி விட்டுருக்க. அப்படியாக அன்பானவர்களே, நம்ம பாடத்த ஆரம்பிக்கும்போது, பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகள் எல்லாருமே, அது சகோதரர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், நம்முடைய குடும்ப பாரங்களை நம்ம சுமக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால நமக்கு கணவனோ அல்லது மனைவியோ நம்ம யாரா இருந்தாலும், ஆக அந்த குடும்ப பாரங்களை, குடும்ப பொறுப்புகள என்ன பண்ணணும்? அத நம்ம செய்யணும். தேவன் அந்த பொறுப்புகளிலிருந்து, கடமைகளிலிருந்து எந்த விதத்திலும் நம்மளை விடுதலை பண்றதில்ல. எனவே நம்ம கணவனாக இருந்தா, கணவனுக்குரிய பொறுப்புகளையும், கடமைகளையும் செய்யணும். மனைவியாக இருந்தா, அந்த மனைவிக்கு உண்டான பொறுப்புகளையும், கடமைகளையும் என்ன பண்ணணும்? இப்போ அன்பானவர்களே, அ ஆக இந்த காரியங்கள் என்பதை நம்ம சிறந்த முறையில நம்ம கண்டிப்பா செய்யணும். குறிப்பாக தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஏற்ப, நம்முடைய பொறுப்புகளையும், நம்முடைய கடமைகளையும் நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல சிறந்த முறையில நம்ம முயற்சி எடுத்து இத செய்யணும், அன்பு சகோதர, சகோதரிகளே. குறிப்பாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல, வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதல் வெளிப்படையா பார்க்க முடியாது. ஆனால் அங்கங்க என்ன பண்ணிக்கிறாரு? வசனங்கள்ல இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? எப்படி நடத்தணும்? எப்படி கையாளணும்? என்பது அங்கு சொல்லியிருக்கிறாரு. எனவே நாம் வேதாகமத்தில கொடுத்திருக்கக்கூடிய வசனங்களை நம்ம தியானித்து, குறிப்பாக நம்முடைய பாடம் நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்புல தான் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த பிள்ளைகள் வளர்ப்புல தேவன் வசனங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய காரியங்களை நம்ம தியானித்து, அதிலே நாம் செயல்படுத்தப்பட வேண்டிய சில கோட்பாடுகளை நம்ம கண்டுபிடிச்சு, அத சகோதர, சகோதரிகளே குறிப்பா ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ம். அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆக பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை என்ன பண்ண மாட்டாரு. இப்ப பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. ஆகவே பிள்ளைகள் வளர்ப்புல அது சகோதரர்களுக்கும் சரி, சகோதரிகளுக்கும் சரி, நமக்கு என்ன இருக்கு? பொறுப்புகள் இருக்கு. அப்போ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாமல், அதே சமயத்தில் அவசியம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை கண்டித்தும், தண்டித்தும், கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும், போதனையிலும் அவர்களை வளர்க்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. இப்ப என்ன பண்ணணும்? பிள்ளைகள என்ன பண்ணணும்னா, நம்ம கோபமூட்டாம அப்படின்றாரு. அதே சமயத்தில என்ன பண்ணணுமா? அவர்கள் எல்லைகளை மீறும்போது சில கண்டிப்புகளையும், சில தண்டனைகளையும்
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும், போதனையிலும் என்ன பண்ணணும் அவங்கள நடத்தணும். அவர்களே இதில நம்ம பார்க்கும்போது, தேவன் வந்து நம்மளை எப்படி கையாளுகிறாரோ, அந்த மாதிரியே நாம் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்தில நாம் கையாளணும். இப்ப தேவன் நம்மள கையாளுறாரு இல்லையா? நம்மள நடத்துறாருல்ல. தேவன் நம்மள எப்படி நடத்துறாரோ, கையாளுறாரோ, இந்த மாடல நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு பெற்றோரும். நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்தில இந்த மாடல நம்ம பின்பற்றணும். குறிப்பாக நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை கையாளும்போது, இப்ப பிள்ளைகள் என்று சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றது மற்றவங்க. அடுத்தவங்க நமக்கு அடுத்தது தான பிள்ளைங்க. அப்போ நாம மற்றவர்களை அதாவது வந்து பிள்ளைகள் உட்பட, நாம் மற்றவர்களை வந்து கையாளணும் அப்டின்னா, அவங்கள நிர்வகிக்கணும் அப்டின்னா, அன்பானவர்களே, முதலாவதாக தேவனைப் போல நம்மை நாமே அடக்கி ஆளணுன்றாரு. ஏன்னா என்ன விஷயம்னா, மற்றவர்கள வந்து நம்ம நிர்வகிக்கணும் அப்டின்னா, முதல்ல நம்மை நாமே என்ன பண்ணணும்? நிர்வகிக்க தெரியணும். ஏன்னா தேவன் அப்படிதான் இருக்கிறாரு. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு சொல்லும்போது, முதல்ல அவர் என்ன பண்றாரு அத? அவர் அப்படி செஞ்சு காமிக்கிறார் நமக்கு. செஞ்சு காமிச்சு அப்புறம் என்ன பண்றாரு? "இப்படி செய்யி" அப்படின்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும், நாம் நம்முடைய பிள்ளைகளை அவங்கள வந்து சரியான முறையில வந்து அவங்கள நடத்தணும் அப்படின்னா, அவங்கள வழிநடத்தணும் அப்படின்னா, அப்ப முதலாவது நாம் என்ன பண்ணணும்? சரியான முறையில நாம் வழிநடத்தப்பட வேண்டும். நம்மை நாமே வழிநடத்தணும். சகோதர, சகோதரிகளே, ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது, நம்முடைய தனிப்பட்ட முன்மாதிரியான ஜீவியம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பாடங்களாக இருக்கு. அப்ப பிள்ளைகள் முன்பாக சகோதர, சகோதரிகளே, இப்ப நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நாம் நீதியுள்ளவர்களாகவும், இரக்கமுள்ளவர்களாகவும், பரிவுள்ளவர்களாகவும், நன்றியுள்ளவர்களாகவும், பொறுமையுள்ளவர்களாகவும், அன்புள்ளவர்களாகவும் நடந்துக்கணும். இப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம் நீதியுள்ளவர்களாகவும். இப்ப நீதி உள்ளவர்களா என்ன பண்ணணும்? வீட்ல நடந்து யாராவது வந்து கேட்கறாங்க கடன்காரங்க, "டேய் எங்க அப்பா எங்கடா?" "டேய் அப்பா வீட்ல இல்லைன்னு சொல்றா." அப்ப என்ன பண்ணக்கூடாது? அப்ப என்ன பண்ணுவான் பையன்? கத்துக்குவான். இப்ப சகோதர, சகோதரிகளே அப்படி அல்ல. இப்போ நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு விஷயத்தில் ஆனாலும், கூடுமான வரையில நம்ம என்ன பண்ணணும்? இந்த முயற்சிகள செய்யணும். உண்மையுள்ளவர்களாக, நீதியுள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக. அதனால தான் அந்த வார்த்தைய பயன்படுத்துறேன். கூடுமான வரை என்ன பண்ணாத? அத நம்ம ஃபாலோ பண்ணணும். முயற்சி செய்யணும். சகோதர, சகோதரிகளே. அதே மாரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்கள் உண்மையாலுமே இந்த விஷயத்துல அவங்க நடக்குறாங்க அப்படின்ற ஒரு மனதை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஏற்படுத்தணும். எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. எங்க அப்பா அது கரெக்ட்டா நடந்துக்குவாரு. எங்க அம்மா சரியா நல்லா தேப்பாங்க. அப்போ சகோதர, சகோதரி இந்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம பதிய வைக்கணும். அப்ப அவங்க மனசுல பதிய வைக்கணும்னா, நாம என்ன பண்ணணும் அப்போ? நாம் அது மாரி நம்ம நடக்கணும். சகோதர, சகோதரிகளே. அதனால நாம் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் போதிக்கிறவர்களாக இருப்போமானால், நாம் தொடர்ந்து நம்மையே குற்றப்படுத்துகிறவர்களாகவும், நம்முடைய பலவீனங்களை நாமே சுட்டிக்காட்டுறவர்களாகவும் இருப்போம். இப்ப என்னன்னா, வெறும் வார்த்தைகள மட்டும் நம்ம சொல்லுகிறவர்களா இருந்தாக்கா எப்படி இருப்போம்? நாம் சொல்லுகிற வார்த்தைகளே நம்மள என்ன பண்ணும்? குற்றம். "ஏய் அதிகமா மொபைல் பார்க்காதடா" அப்படின்னுப்புட்டு, நாம என்ன பண்றோம்? நாம அதிகமா பார்த்துட்டு இருந்தா, அப்ப பையன் என்ன பண்ணுவான்? அதான் இப்ப நாம் என்ன சொல்றோமோ, அத நம்மள என்ன பண்ணும்? அது செய்யாதப்போ நம்மள அது குற்றப்படுத்தும். சகோதர, சகோதரி. இப்ப எனவே நம்ம வெறும் வார்த்தைகள மட்டும் சொல்றவங்களா இல்லாம, முதலாவது நம் பிள்ளைகளுக்கு சொல்ற விஷயத்த நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நாம் அதை அதை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கடைப்பிடிக்கும்போது தான், நாம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு? ஒரு மதிப்பு இருக்கு. ஒரு பலன் இருக்கு. அப்பதான் நம்ம பசங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அத? அத கேட்பாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்றோம். அத நாமளே செய்யலைன்னு வையுங்களேன், பசங்க என்ன என்ன கேட்பான்? "ஏம்மா போம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா?" இப்ப
இப்போ நாம் சொல்ற விஷயங்கள நாம கடைப்பிடிக்கலைன்னா நமக்கு என்ன இல்ல? சகோதர சகோதரிகளே, ஒரு அந்த பையன் நம்மள என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். இப்ப எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது பெற்றோர்கள் நாம் இவைகளை கவனத்தில் வைக்கணும். குறிப்பாக தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம். அப்ப கண்டிப்பாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோமோ, நம்முடைய பிள்ளைகள் எப்படி சரியான வழியிலே நடக்க நாம் ஆசைப்படுகிறோமோ, அந்த காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் முதலாவது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நாம் அதை கடைப்பிடித்து நடக்க வேண்டியதாக இருக்கு. இதுதான் நம்முடைய முதல் கோட்பாடா இருக்கு நண்பா. இந்த விஷயம். இப்போ அன்பானவர்களே, எனவே நாம் சொல்லுகிறவைகளை நாம் செய்யாத வரையில் நம்முடைய போதனைகள் வீணாக இருக்கும். இங்கே தான் கிறிஸ்தவ பெற்றோருக்கான முதலாவது கோட்பாட்டை இப்ப முதல் கோட்பாடு என்னன்னா, நாம் சொல்றத நாம் என்ன பண்ணணும்? பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாரி நம்ம இந்த பாயிண்ட் ஏற்கனவே நம்ம நம்ம பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த விஷயத்த நாம என்ன பண்ணணும்? நாம செய்யணும். ஏன்னா, நம்முடைய காலை முதல் இரவு வரைக்குமே இப்ப பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறாங்க. பிள்ளைங்க நம்மள என்ன பண்றாங்க? எல்லாம் வச்சு காலை முதல் இரவு தூங்குற வரைக்கும் என்ன பண்றாங்க? ஒரு இங்க நான் பார்க்கும்போது நம்மள நம்மள பார்த்து என்னது கவனிக்கிறது மட்டும் இல்ல, நம்மகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளவும் செய்றாங்க. இல்லைங்களா? அப்போ நம்மள நம்மள கவனிக்கிறது மட்டும் இல்ல, நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? கற்றுக்கொள்ளவும் செய்றாங்க சகோதர சகோதரி. ஒரு சில விஷயம் நாம் பார்க்கும்போது, ஒருவேள வந்து நம்ம வீட்ல வந்து சிடு சிடுன்னு வந்து விழுறது மாரி பேசுறது. என்ன பண்றது? காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றது? எந்திரிச்சது லேட்டா எந்திரிச்சது. லேட்டா எந்திரிச்சு என்ன பண்றது? பதட்டம், பரபரப்பு. அப்புறம் என்னது? வேலை நடக்கல, கோவம். அப்புறம் என்னது? சிடுசிடுப்பு. சீறி விழுகிறவர்களாகவும், சிடுசிடுப்பு உள்ளவர்களாகவும், வாழ்க்கையின் கடமைகளை செய்ய விருப்பம் இல்லாதவர்களாகவும், அதை அசட்டை செய்பவர்களாகவும், நமக்கு வரும் வேலைகளில் எளிதாக இருக்கும் என்று விரும்புபவர்களாகவும், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, ஒரு மாம்சத்தின் படியாக வாழணும். அதே மாரி இங்க பார்க்கும்போது நம்முடைய கடமைகள் செய்வதில கூட என்ன இல்ல? விருப்பம் இல்ல. அப்படின்னு நம்ம குடும்பம்னா, ஒரு குடும்பத்துக்கு என்ன இருக்கு? கடமை இருக்கு. ரைட்டுங்களா? அது சகோதரர்களுக்கு இருக்குது, சகோதரிகளுக்கு இருக்கு. இப்ப அந்த கடமைகளை செய்றதுல என்ன இல்லைங்களாம்? விருப்பம் இல்லாதவங்களாக இருந்தோம்னா, அப்ப சொல்றாரு, விருப்பம் இல்லாதவர்களாகவும், அதே மாரி எப்பவுமே ரொம்ப சுலபமா இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும் என்ற மனநிலை உள்ளவர்களாகவும், அதே மாரி அயலாகத்தானுடைய ஆஸ்திகளையும், சொகுசுகளையும் பார்த்து இச்சிக்கிறவர்களாகவும் இருந்தால், மனசுல என்ன இருக்கு? மற்ற அயலாகத்தார பார்க்கும்போது, எல்லாம் மத்தவங்கள பார்த்து தானே வருது. அவரு எப்படி சொகுசா இருக்கிறாரு, அதே மாரி நாமளும் என்ன இருக்கணும்? அவரு எப்படி அத வாங்கியிருக்காரு, நானும் இத அவரு எப்படி ஜாலியா இருக்கிறாரு, அதே மாரி நானும் எப்படி இப்ப சகோதர, சகோதரிகளே, இப்படியான ஒரு மனநிலை, ஒரு மனோபாவத்தை வந்து நம்ம வீட்ல வெளிப்படுத்துபவர்களாக இருந்தால், சகோதர, சகோதரிகளே, உண்மையாலுமே பிள்ளைகள் வந்து அவங்க வளரும்போது, இதே மனோபாவத்துல தான் என்ன பண்ணுவாங்க? வளருவாங்க. இதே மனோபாவம் அவங்களுக்கு பிள்ளைங்க எது மேல இப்போ எப்பவுமே அதாவது தங்களுடைய சொந்த கடமைகளை செய்றதுல கூட அவங்களுக்கு என்ன வந்துரும்? வெறுப்பு வந்துரும். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். சொந்த கடமைகளையும், பொறுப்புகளையும் செய்றதுல கூட அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. என்ன வந்துரும்? வெறுப்பு வந்துரும். அப்ப எப்பவுமே ஜாலியா இருக்கணும். இல்ல சுகபோகமா இருக்கணும். இப்ப இந்த மனநிலைய நாம் முதல்ல வெளிப்படுத்தக்கூடாது. ஒருவேள அந்த மனநிலைய நம்ம வெளிப்படுத்தினோம்னா, இந்த மனநிலை யாருக்கு போகும்? நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? அன்பு சகோதர, சகோதரிகளே, இந்த போக்கு வீட்டினுடைய கடமைக்கு அடுத்தவைகளில் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி, நம்முடைய பிள்ளைகளை பலவந்தம் பண்ணவும், தண்டிக்கவும், அச்சுறுத்தவும் கட்டாயம். ஏன்னா, இந்த மாரி போக்கு குழந்தைகளுக்கு போச்சுன்னா, அப்ப குழந்தைங்க வந்து 4 டீனேஜ் 13 வயசு, 14 வயசு, 18, 19, 20 வயசு ஆகும்போது, இந்த போக்கு அதிகமாச்சுன்னா, அப்ப நமக்கு என்ன வந்துரும் நம்ம குழந்தைங்க மேல? கோவம், எரிச்சலும். ஏன்னா, அவங்க ரொம்ப பொறுப்பில்லாதவங்களா என்ன ஆயிருவாங்க? மாறிருவாங்க. காலையில 8 மணி 8:30 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா பசங்கள என்ன பண்றது? அப்ப ஏன் அப்படி தூங்குறாங்க? அப்ப நாம 8 மணி வரைக்கும் என்ன பண்ணிக்கிறோம்? இப்ப சகோதர, சகோதரிகளே, இப்ப நான் வந்து நார்மலா சொல்றேன். ஒரு வேளை வந்து வேலைக்கு நைட் எல்லாம் வேலைக்கு போயிட்டு 8 மணி வரைக்கும் தூங்குறேன். அது விதிவிலக்கு இருக்கு. அத பத்தி சொல்லல. உடம்பு சரியில்ல, தூங்குறாங்க. அத பத்தி சொல்லல. நான் சொல்றது ஒரு சராசரியா
ஒரு குடும்பத்த நடத்துறவரு கண்டிப்பா என்ன பண்ணணும் நேரமா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்கே நம்ம கவனிக்கும்போது, இப்போ இப்படியாக நாம் பார்க்கிறோம். அப்போ நாம செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகுது? பாஸ் ஆகுது. அப்ப பாஸ் ஆகும்போது, நாம அது வந்து பின்னாடி வந்து அவங்க பெரியவங்களாக வளர்ச்சி அடையும்போது, அந்த காரியங்கள அவங்க வெளிப்படுத்தும்போது, அது நமக்கே எப்படி இருக்குது? நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வெறுப்பா இருக்கு. பிரதர் சொல்லுங்க பிரதர் கேட்கவே மாட்டீங்க. இப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே நம்ம இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது, இப்படியாக நம்முடைய சுமைகளும், கவலைகளும் பெரிதளவில் என்ன ஆயிரும்? அதிகரிச்சுரும். வீட்ல சமாதானம் இருக்காது. என்னங்களா? வீட்ல எப்பதான் சமாதானம் வரும் அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவரவர்கள் தங்கள் பொறுப்புகளையும், கடமைகளையும் சரியாக செய்யும் பொழுது தான் வீட்ல என்ன வரும்? சமாதானம் வரும். அவங்கவங்க அவங்கவங்க வேலைகள என்ன பண்ணணும்? சரியான முறையில நடத்தி முடிச்சுக்கணும். சரியான முறையில நடத்தணும். அப்படி நடத்தும்போது தான் வீட்ல என்ன இருக்கு? சமாதானம் இருக்கு. அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற உறுப்பினர்கள் தங்கள் பொறுப்புகளை, கடமைகளை சரியா செய்யலன்னா வையுங்களேன், என்ன வரும்? பிரச்சனை தான். நீ செய்யி, நான் செய்யி, இப்படி செய்யி. இப்ப என்னதான் வரும்? அப்ப ஏதோ ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க? மாங்கு மாங்குன்னு கஷ்டப்படுவாங்க. அன்பு சகோதர, சகோதரிகளே, இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அதுதான் பாயிண்ட். இந்த நிலைமைக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆளாயிறக்கூடாது. அப்போ இதுல ரொம்ப முக்கியமா பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் என்ன அப்டின்னா, அன்பானவர்களே, அப்போ குறிப்பா வந்து இந்த வீட்டு வேலைகள் சம்மந்தமான விஷயத்துல உண்மையாலுமே இன்னைக்கு நெறைய பிரச்சனை இருக்குதுங்க. உலகத் உலகளாவ உலகத்தின் அளவுல இந்த வீட்டு வேலைகள் செய்ற விஷயத்துல என்ன இருக்கு? நெறைய பிரச்சனை. அப்போ வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது எப்படியாக செய்யணும்? ரொம்ப முக்கியமா இப்போ வீட்டு வேலைகளை, வீட்டு க க கடமைகளை செய்யும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரி என்று இப்ப வீட்டு வேலைகளை செய்யும்போது, அவர் மன விருப்பத்தோடு, சந்தோஷத்தோடு வீட்டு வேலை செய்யணுங்களா? மன விருப்பத்தோடு, சந்தோஷத்தோடு அந்த வீட்டு வேலைகள என்ன பண்ணணும்? குறிப்பாக இங்கே ஒரு வார்த்தை, "தேவன் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொடுத்த ஒரு பகுதி" என்ற நன்றி உணர்வோடு அவைகளை நிறைவேற்றும். தேவன் என்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு பகுதியை வீட்ல என்ன பண்ணிக்கிறாங்க எனக்கு? குடுக்குறாங்க. அப்போ அந்த நன்றியுணர்வோடு அந்த வீட்டு வேலைகள என்ன பண்ணணுமா? இப்ப தேவனுடைய வேலைகளை செய்யும்போது எப்படி செய்யணும்? நம்ம செய்றோம் இல்லைங்களா? தேவனுடைய வேலைகள் செய்யும்போது எப்படி செய்றோம்? அப்படின்னா, சந்தோஷம். அப்ப தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. இல்லைங்களா? தேவன் நமக்கு சபையில ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. அந்த வேலைய செய்யணும். அப்ப அது என்ன பண்றோம்? பிரதர் நாங்க செய்றோம். பிரதர் நாங்க செய்றோம். பிரதர் நாங்க செய்றோம். இப்ப நம்ம ஒருவருக்கு ஒருத்தர் என்ன பண்றோம்? முந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா, இது தேவனுடைய அதே வீட்டு வேலைகளுக்கு போம்போது பார்த்தீங்களா? அப்போ அங்கேயும் இதே மனநிலை வர வேண்டும். ஒரு கணவனோ, மனைவியோ 2 பேருமே பிள்ளைகளோ இருந்தாலும், இப்ப அந்த வீட்டு வேலைகளை செய்யறதுல என்ன இருக்கணும்? மன விருப்பம். குறிப்பாக சகோதரிகள் பார்க்கும்போது, அப்போ வீட்டு வேலைகளை வந்து செய்யும்போது, ஒரு மன விருப்பத்தோடு அவங்க செய்யணும். இது தேவன் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொடுத்த ஒரு பகுதி என்ற நன்றி உணர்வோடு அந்த காரியங்கள என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படி செய்யும்போது, நிச்சயமாக அதுல அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம். மாறாக எப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அநேக நேரத்துல அந்த வார்த்தைகள பாருங்க நான் படிச்சு காமிக்கிறேன். எனக்கு பாத்திரங்களை கழுவ வெறுப்பா இருக்குது. என்ன இருக்குது? எனக்கு பாத்திரங்களை கழுவ வெறுப்பா இருக்குது. எனக்கு சமைப்பதற்கு வெறுப்பா இருக்குது. எனக்கு வீடு துடைப்பதற்கு சலிப்பாக இருக்குது. எனக்கு துணிகள் துவைப்பதற்கு பெரிய பாரமாக உள்ளது. யார்றா எப்ப பார்த்தாலும் சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது. அ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்ப சகோதர, சகோதரிகளே, அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப இது மாதிரி குறிப்பா வந்து இந்த மாரியான வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் முன்னாடியோ, நம்முடைய குடும்பத்தார் முன்னாடியோ என்ன பண்ணக்கூடாதா சகோதரிகள்? பேசக்கூடாது. இந்த மாரி சலிப்பான வார்த்தைகள்.
எனக்கு இப்ப பாத்திரங்கள கழுவ ரொம்ப வெறுப்பா இருக்குது, சலிப்பா இருக்குது. யார் இத செய்றது? இந்த மாரி வார்த்தைகள் பேசும்போது, இந்த அப்போ பாத்திரம் கழுவுறதுன்றது ஒரு வெறுப்பான வேல. வீடு துடைக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான வேல. அப்போ அதே மாரி துணிகள் துவைக்கிறதுன்றது ஒரு பாரமான வேல. அப்படின்னு வந்து சொல்லும்போது, இந்த மாரி வெறுப்பா அத பத்தி பேசும்போது, இந்த விஷயமெல்லாம் பையனுக்கும் புள்ளைக்கும் என்ன ஆகுது? போய் போய் பதியுது மனசுல. பையனுக்கும் புள்ளைக்கும் என்ன ஆகுது? போய் மனசுல பதியுது. அப்போ அவனுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன வந்துரும்? "டேய் தம்பி ஒரு கடைக்கு போயிட்டு வாடா." "போம்மா நீ." ஏன் அப்படின்னா, இப்ப வீட்டு வேலை செய்யவனுக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு இப்போ? வெறுப்பு வந்துருச்சு இப்போ. இப்ப ஏதோ ஒரு வேலை, "டேய் தம்பி அத எடுத்து." "கம்முனு இருப்பா நீ போப்பா. உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா?" இப்ப சகோதர, சகோதரிகளே, இது போன்று நம்ம வீட்ல நம்முடைய குடும்ப வேலைகளை செய்வதுல, அந்த வெறுப்பான வார்த்தைகள என்ன பண்ணக்கூடாது? இந்த மாரி பேசக்கூடாது. அதே மாரி முதல்ல அந்த வெறுப்பான மனநிலைய வச்சுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். என்னங்க? முதல்ல அந்த வெறுப்பான மனநிலை என்ன பண்ணக்கூடாது? முதல்ல வச்சுக்கக்கூடாது. ஏன்னா, இருதயத்தின் நிறைவால தான் என்ன பேசுது? வாய் பேசுது. அது ஏன்னா அந்த விஷயங்கள் முதல்ல இருதயத்தில் இருக்குது. இருதயத்தில் இருக்கிறது தான் என்ன வரும்? வெளியில வரும். இப்போ நமக்கு வீட்டு வேலைகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஆண்டவர் என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணிக்கிறாரு? எனக்கு ஒரு பகுதியா குடுத்திருக்கிறாரு. இது நான் ஆண்டவருக்காக செய்யறேன் என்ற மன விருப்பத்தோடு அந்த குடும்ப வேலைகள என்ன பண்ணோம்? அப்படி செய்யும்போது எப்படி இருக்கும் வேலைங்க? ஆமா. சந்தோஷமா இருக்கு. இப்ப சகோதர, சகோதரிகளே, ஆக நாம வீட்டினுடைய கடமைகளை செய்யும்போது, அந்த வேலைகளை செய்யும்போது, நம்முடைய மனநிலையை உற்சாகமாக, சந்தோஷமாக நாம் வைத்துக் இன்னும் சொல்லப்போனா கர்த்தருக்காக செய்றோன்ற மனநிலையில என்ன பண்ணணும்? இப்படி செய்யும்போது நிச்சயமா அந்த வேலைகள் வந்து சரியா என்ன ஆகும்? நடக்கும். அப்போ எக்காரணத்த கொண்டும் வீட்ல வந்து அந்த சலிப்பான வார்த்தைகள் என்ன பண்ணிறக்கூடாது? நம்ம குழந்தைங்க முன்னாடி அப்படி சொல்லக்கூடாது. அன்பு சகோதர, சகோதரிகளே. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, இதுல ரொம்ப முக்கியமா பிள்ளைங்க இப்போ ஒரு வேள வந்து அவங்க சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடும்போது நெறைய நேரத்தில பிள்ளைங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, அப்படியே தட்டு எடுத்துட்டு போயி, அப்படியே சிங்க்ல என்ன பண்ணிறது? அப்படியே விசிறடிச்சு ந கட்டுரை எழுதுற சகோதரி எழுதுறாங்க. அப்படியே அந்த இத எடுத்துட்டு போயி, சாப்பிடுற தட்டு எடுத்துட்டு போய், அப்படியே எச்ச தட்ட என்ன பண்ணிறது? அப்படியே ஜிங்க்ல விசில் அடிச்சுட்டு என்ன பண்றது? அது அவ்வளோ அசிங்கமா இருக்கு அப்படின்றது கூட என்ன ஆகுறதில்ல. அந்த உணர்வு வருது. "டேய் நம்ம சாப்பிட்டோம். அப்படி இருக்கு. மற்றவங்க எப்படி கழுவுவாங்க?" அப்படின்றது கூட என்ன ஆகுறதில்ல. இதே பழக்கம் தான் எப்படி வருது? பெரியவங்களானாலும் இதே மாரி. இப்ப சகோதர, சகோதரிகளே, ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கற்றுக் குடுக்கணுன்றார். அப்போ ஒரு ஒரு வேள சாப்பிட்டு அந்த மாரி உணவு தட்டுகள சுத்தம் பண்ணாம போய் விசிறடிக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? கூப்பிட்டு சொல்லணும். ஏன்னா, தேவன் வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? கிருபையாக நமக்கு அந்த சாப்பாடு என்ன பண்ணிக்கிறாரு? உலகத்துல எத்தனையோ பேரு பசியும் பட்டினியுமா இருக்காங்க. ஒரு வேள சாப்பிட்டு தூங்குறவன் இருக்கிறான். சாப்பாடு இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க உலகத்துல. அப்ப நமக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? நம்முடைய குடும்பத்துக்கு கிருபையாக நமக்கு என்ன பண்றாரு? உண்ண ஆகாரத்த நமக்கு குடுத்திருக்கிறாரு. ஆக அந்த ஆகாரத்த நம்ம தட்டுல போட்டு என்ன பண்றோம்? சாப்பிடுறோம். அப்ப அந்த ஆகாரத்துக்கான மரியாதைய நம்ம என்ன பண்ணணும்? இப்ப குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? சகோதர, சகோதரிகளே, அப்ப தேவன் வந்து இப்படியாக வந்து நமக்கு அந்த சாப்பாடு குடுத்துருக்கிறாரு. அத நம்ம மதிக்கணும். அதே மாரி சாப்பிட்ட பிளேட்ட என்ன பண்ணணும்? சுத்தமா கழுவி என்ன பண்ணணும்? வச்சுட்டு வரணும். அப்போ இப்படியாக வந்து நம்ம செய்யும்போது தான், தேவன் வந்து நம்மள ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணுவாரு? உணவ குடுப்பாரு. என்று சகோதர, சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே என்ன பண்ணணும் இந்த பழக்கத்த? நம்ம சொல்றாரு நம்ம குழந்தைகள வந்து சோம்பேறிகளா ஆக்கிறாதீங்கன்றார். குழந்தைகள என்ன என்ன ஆக்கிறக்கூடாது? சோம்பேறிகள். இப்ப சாப்பிட்டு என்ன பண்ணி வீசிட்டு போயிருவாரு. சாப்பிட்டு வீசிட்டு போயிருவாரு. பெரியவனாலும் அதே பழக்கம் தான் வரும். இன்னும் இன்னும் சொல்லப்போனா, அ பசங்க மட்டும் இல்ல, பெண் பிள்ளைகளுக்கே அந்த பழக்கம் வந்துரு. அது அம்மா கழுவிக்குவாங்க. அது அவங்க கழுவிக்குவாங்க. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு கட்டி குடுத்தாலும் என்ன வரும்? நாளைக்கு அது மாமியார் கழுவிக்குவாங்க. அப்ப என்ன வரும்? பிரச்சனை வரும். எங்க போய் வெடிக்கும்? மாமியார் வீட்ல போய் வெடிக்கும். அப்ப என்ன உங்க அம்மா, அப்பா நல்ல புத்தி சொல்லலையா?
இப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு அப்ப சிறு வயது முதலே நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, சாப்பிட்டீங்களா? அந்த பிளேட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க? கழுவி அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு ஒழுங்கு. தேவன் நமக்கு கிருபையா அந்த உணவ தந்திருக்கிறாரு. அப்ப அந்த உணவு வீணடிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உணவு என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. இப்ப பிள்ளைகளுக்கு அது சின்ன வயசுலேருந்தே கத்துக் குடுக்கணும். இப்ப வீணடிச்சா, அப்புறம் அந்த உணவு வீணா போச்சுன்னா, அது யாருக்கு பிரயோஜனம் வரும்? இப்ப தேவன் நமக்கு அந்த சாப்பாடு குடுத்துருக்காரு. சாப்பாடு வீணடிச்சா, அது சரியா இருக்குமா? இது எல்லாமே வந்து இது போன்ற கருத்துக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதில் முதல் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கற்றுக் குடுக்கணும். கழுவி வச்சுட்டு போ. அதே மாரி சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு. அப்ப நாம செய்யணும். நான் முன்னாடியே அந்த விஷயத்த குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்றான்னா, அத நாம என்ன பண்ணணும் முதல்ல? அப்ப சகோதர சகோதரிகளே, அப்ப இத இந்த விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கற்றுக் கொடுக்கக்கூடிய. அதே மாரி இன்னைக்கு நெறைய அ உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அ ஹேப்பி என்னங்களா? சந்தோஷம். பி ஹேப்பி சந்தோஷம். இப்ப சந்தோஷம்ன்னு நம்ம எத சொல்றோம்? உலகத்தாரு. சந்தோஷம். ஒரு பார்க்குக்கு போனா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பீச் கன்னியாகுமரிக்கு தான் இருக்கு. நல்ல ஒரு பீச்சுக்கு போனா எப்படி இருக்குது? நல்லா சந்தோஷம் இருக்குது. சந்தோஷம். அப்ப அங்க போனா சந்தோஷமா இருக்கு. இப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும். அப்ப பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், சில பொழுதுபோக்கு போலாம். அங்க போனா என்ன பண்ணலாம்? ஹேப்பியா இருக்கலாம். என்றது மனநிலை எல்லாருக்கும் இருக்கு. சகோதர சகோதரிகள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப பார்க்குக்கு போனா சந்தோஷம்னு நம்ம நெனைக்கிறோம். சரிங்களா? இப்ப பார்க் போனா சந்தோஷம் தானே! டெய்லி போலாமே என்ன இருக்குது? பார்க்குக்கு போனா சந்தோஷம் தானே! டெய்லி போலாமே! சந்தோஷமா இருங்க. பி ஹேப்பியா இருங்க. டெய்லி போலாம் வாங்க போலாம். சிரிக்கிறீங்க, தலையாட்டுறீங்க சொல்லுங்க. இப்பதான் பார்க்குக்கு போனா, பீச்சுக்கு போனா சந்தோஷம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணலாம் டெய்லி? டெய்லி சந்தோஷமா இருக்கலாமே! போலாம் வாங்க. அப்ப சகோதர சகோதரிகளே, அப்படி என்னன்னா, அப்ப டெய்லி போனா என்ன ஆயிராது? அது சந்தோஷம் இல்ல. டெய்லி போனா என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. ஏன்னா அது என்ன ஆயிரும்? வெறுப்பாயிரும். எந்த விஷயமா ஒரு பாட்டு கேட்டா சந்தோஷம். சந்தோஷம். அந்த பாட்ட 3 தடவ, 4 தடவ கேட்கணும். "ஏய் மாத்துங்கப்பா." அப்ப என்ன அது என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல. சரி நல்ல சாப்பாடு. நமக்கு புடிச்ச சாப்பாடு ஒண்ணு சாப்பிடலாமே. என்னது நல்லா புடிச்ச சாப்பாடு. அதே 3 வேளைக்கு சாப்பிடணும். அப்ப என்ன வேல பாக்க ஆரம்பிக்கணும். சரி அப்ப எங்க தான் சந்தோஷம் இருக்கு? அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப சந்தோஷம்ன்றது எங்க இருக்கு அப்டின்னா, நம்ம ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்கு சத்தியத்துல. இருக்கலாம். ஆனா, நம்முடைய வீட்டுல நம்முடைய கடமைகளையும், பொறுப்புகளையும் நம்ம சரியா செய்யறதுல தான் நமக்கு சந்தோஷம் இருக்கு. என்ன சொல்றாரு? நம்முடைய வீட்டுல நம்முடைய கடமைகளையும், நம்முடைய பொறுப்புகளையும் சரியா என்ன பண்ணணும்? செய்யறதுல தான் நமக்கு என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு. இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன வேல குடுத்துருக்கிறோம். அ ப நம்ம பிள்ளைங்க இப்ப சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன வேல முக்கியமான? படிக்கிற வேல. அப்போ அவங்க என்ன பண்ணும்? வந்தா என்ன பண்ணும்? வீட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து என்ன பண்ணணும்? படிக்கணும். அந்த பிள்ளைங்க வந்து அந்த வேலைய முடிக்கும்போது நமக்கு பார்க்கும்போது என்ன இருக்கு? படிக்கிறதே இல்ல வீட்ல பிள்ளைங்க. அப்ப எப்படி இருக்கும் நமக்கு பார்த்தா? இப்ப புரியுதுங்களா? அதே மாரி அப்படி என்னன்னா, ஒவ்வொருத்தருமே இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோமா, வீட்ல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் என்ன பண்ணணும்? அது சரியான முறையில செய்யணும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு ஆக்கி குடுத்தா, அதுல என்ன இருக்கு நமக்கு? நல்லா சாப்பிட்டாங்க. வீட்டுக்காரர் நல்லா சாப்பிட்டாரு. குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க. வீட்ட நல்லா வச்சுக்கிறேன். அப்ப அதுல சந்தோஷம் இருக்கு. அதே மாரி ஒரு சகோதரர்கள் பார்க்கும்போது, வீட்டுக்கு தேவை எவ்வளோ கடுமையா உழைப்பாரு. ஓவர் டைம் எல்லாம் வேலை பார்ப்பாரு. எதுக்காக? வீட்டுக்காக. நம்ம மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து நல்ல சாப்பாடு வாங்கி குடுத்து, அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய ஏற்படுத்தி குடுக்கறதுல அவருக்கு என்ன இருக்குது? இப்ப சகோதர சகோதரிகளே, அப்போ சந்தோஷம் என்பது எங்கே இருக்கு அப்டின்னா, பார்க்லயோ, பீச்லயோ சந்தோஷம் இருக்குன்னு நெனைக்க வேண்டாம். இப்ப சந்தோஷம்ன்றது எங்க இருக்கு? அப்டின்னா, நாம் நம்முடைய பொறுப்புகளையும், கடமைகளையும் சரியாக செய்றதுல தான் என்ன இருக்கு? அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மனப்பான்மையை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? உணரணும். அநேக நேரத்தில வந்து சகோதரிகளோட எனக்கு வந்து ரிலாக்சேஷனே இல்லையா?
அப்ப ரிலாக்சேஷன் எங்க இருக்கு? ரிலாக்சேஷன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆனா வந்து உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு? இப்படி பொறுப்புகள செய்யறதுல தான் இருக்குன்றத என்ன பண்ணிக்கணும்? ஒரு வேள வந்து பார்க்குக்கோ, மற்ற இடங்களுக்கோ வேணாம்னு சொல்லல. ஆனா அது அதுல வந்து என்ன இருக்கு? ஒரு சின்னதா தான் இருக்கு. அதுல பெருசா ஒண்ணும் அதான் சொன்னேன். அதே அடுத்த நாள் போனோம்னா, அதுவே நமக்கு என்ன இருக்கும்? வெறுப்பா இருக்கு. வேணாம்ப்பா அப்படிம்பேன். அப்ப எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குழந்தைகளுக்கு இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். உண்மையான ஹேப்பின்றது பார்க்லயோ, பீச்லயோ, மற்ற பொழுதுபோக்கு அம்சத்திலயோ இல்ல. நம்முடைய சொந்த பொறுப்புகளையும், கடமைகளையும் செய்யறது தான் நமக்கு என்ன இருக்கு? உண்மையான சந்தோஷம்ன்றது இருக்கு. அப்படின்றத நாம என்ன பண்ணணும்? நாம அந்த மனப்பான்மைய வளர்த்துக்கணும். அதே மாரி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயங்கள என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கற்றுக் கொடுக்க வேண்டியது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அன்பு சகோதரர். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, சந்தோஷத்த போய் வெளி இடத்துல தேடாதீங்கன்றாரு. சந்தோஷத்த போய் எங்க போய் தேடாத. போய் பீச்லயோ, பார்க்லயோ, பொழுதுபோக்குலயோ போய் சந்தோஷத்த தேடாதீங்க. சந்தோஷம் எங்க இருக்கு? சந்தோஷம் வீட்லயே இருக்கு. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த விஷயங்கள நாமும் கடைப்பிடிக்கணும். நம்முடைய பிள்ளைங்களுக்கும் இத கற்றுக் கொடுக்கணுன்றது நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பிள்ளைகள் வளர்க்குற விஷயத்துல, இப்ப பிள்ளைகள் வந்து வேலை செய்யறதுக்கு, அ காசு குடுத்து வேலை செய்ற பழக்கத்த உண்டாக்காதீங்கன்றாரு அடுத்து போய். பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு வேலை செய்றாங்கன்னா என்ன என்ன பண்ணக்கூடாது? இப்ப உதாரணமா இப்ப கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? பாத்தீங்களா? இல்ல நானே இப்படிதான் சின்ன ஆமா காசு குடுத்தா தான் என்ன பண்ணுவேன் கடைக்கு போவேன். அப்ப ஏதோ ஒரு வேல பிள்ளைங்களுக்கு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? அம்மா எனக்கு என்ன பண்ண காசு குடு. அப்ப காசு குடுத்தா தான் என்ன பண்ணுவான்? வேலை செய்வான். காசு குடுக்கலைன்னா செய்ய அப்ப அந்த மாரி பழக்கத்த உண்டாக்காதீங்கன்றேன். ஏன் அப்டின்னா, அந்த பழக்கம் வந்து நாளடைவில வந்து அவனுக்கு சுயநலத்த தான் என்ன பண்ணும்? அப்டின்னா காசு இல்லாம எந்த வேலையும் என்ன பண்ண மாட்டான். அப்டின்னா என்னன்னா, இது வந்து நம்ம வீடு, நம்ம அப்பா, அம்மா, நம்ம குடும்பம். இந்த குடும்பத்துக்கு நாம தான் செய்யணும். இந்த குடும்பத்துக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படணும். அப்டின்ற எண்ணம் அவனுக்கு வராது. இப்ப என்னன்னா சகோதர சகோதரிகளே, அப்ப பிள்ளைங்க வந்து வேலை செய்யும்போது, அதே சமயத்துல பரிசு குடுக்குறதுன்றது வேற. என்னது? பரிசு எப்பாச்சும் ஒரு நாளு. அவனைய அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல துணி எடுத்து தர்றதோ, அது வேற விஷயம். ஆனா வந்து ஒவ்வொரு வேலைக்கும் என்ன பண்ணக்கூடாது? காசு குடுத்து, காசு குடுத்தா தான் நான் செய்வேன் அப்டின்ற மாரியான ஒரு பழக்கத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அவனைய. அன்பு சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பு சகோதர சகோதரிகள பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இதுல அடுத்தது ரொம்ப முக்கியமா ஏன்னா அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா சோம்பல் இல்லைங்களா? இப்ப சோம்பல் குறிச்சு நம்ம பார்க்கும்போது, வசனம் படிக்கிறீங்களேன். நீங்க நீதிமொழிகள் 21, 25. நீதிமொழிகள் 21, 25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் ம், அவன் ஆசை அவனை கொல்லும். ம். அதே மாரி நீதிமொழிகள் 10:4. சோம் சோம்ப சோம்பற்கையாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சோம்பலை நம்முடைய வார்த்தையின் மூலமாகவோ, அல்லது உதாரணத்தின் மூலமாகவோ ஒருபோதும் ஊக்குவித்திடக்கூடாது. அப்போ நம்முடைய வார்த்தைகள் மூலமாகவோ, நம்முடைய செயல்பாட்டு மூலமாகவோ என்ன பண்ணக்கூடாது? சோம்பல வந்து என்ன பண்ணக்கூடாது? ஊக்குவிச்சிடக்கூடாது. இப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த இந்த விஷயத்த நம்ம கவனிக்கும்போது, இந்த சோம்பல்ன்றது பாருங்க அந்த சில வாசகம் நல்லா இருக்குது. சோம்பல் என்பது தீய பழக்கத்துக்கு தாயாக இருக்கிறது. என்னங்களா? சோம்பல் என்பது தீய பழக்கங்களுக்கு எப்படி இருக்குதாம்? தாயா இருக்கு, மதரா இருக்குன்றார். சோம்பல் எல்லா விதமான தீமையையும் உண்டு பண்ணுகிற மூல காரணமா இருக்குது. அந்த சோம்பேறித்தனம் எல்லா தீமையும் என்ன பண்ணுமாம்? உண்டு பண்ணுவதற்கு மூல காரணமா இருக்கு. வேரா இருக்குதுன்றார். ஆனா வெளியில பார்த்தா எப்படி இருக்கு? இது பெருசா இல்லாத மாரி தான் தெரியுது. ஆனா, அதனால நமக்கு என்ன இருக்கு? அதனால பிரச்சனை. பெரிய பிரச்சனை. இப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம பார்க்கிறோம் குறிப்பா நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல, அவங்கள வந்து சோம்பேறி ஆக்கிற கூடாது. பொதுவா வந்து இந்த படிக்கிற காலத்துல வந்து பிள்ளைகளுக்கு நம்ம அதிகமா எதுவும் சொல்றதில்ல. ஆனா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா நேரமுமே படிச்சுட்டு இருக்கிறானா பையன்? குழந்தைங்க எல்லா நேரமும் படிச்சுட்டே இருக்குதா? என்ன அநேக நேரத்துல சும்மா தான் இருக்கு.
சகோதர சகோதரிகளே, அப்ப குழந்தைகளுக்கு அவங்க வந்து சும்மா இருப்பதற்கு என்ன பண்ணக்கூடாதாம்? ஊக்குவிச்சிருக்கணும். விளையாடுதுன்னா கொஞ்ச நேரம் விளையாடட்டும் தப்பில்ல. அனுமதிக்கலாம். ஆனா சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இப்ப சும்மா இருந்தாலே என்ன அர்த்தம்? அப்டின்னா, சகோதர சகோதரிகளே, அதாவது மனிதனுடைய மனம் என்பது, அது சும்மாவே இருக்காதுன்றது. தேவன் அப்படி சிருஷ்டிக்கலன்றது. அப்ப என்னன்னா, மனிதனுடைய மனம் வந்து எப்பவுமே இயங்கிட்டே இருக்கும். வேல நம்ம தூங்குற நேரம் தவிர. நல்லா தூங்கிட்டோம்னா அமைதியா இருக்கும். இன்னும் அந்த டீப் ஸ்லீப்ல தான் அமைதியா இருக்கு. அப்ப கூட மனசு தூங்குறதில்ல. டீப் ஸ்லீப் போனா கொஞ்ச நேரம் என்ன ஆகுது? அமைதியா இருக்குது. ஆனா மற்றபடி தூக்கத்துல கூட என்ன வந்துருது? கனவு வந்துருது. பாத்தீங்களா? அப்ப மைண்ட் என்ன ஆகுறதில்ல? சு சும்மா இருக்கிறதில்ல. அப்ப அந்த மாரி வந்து மனித மனம் தேவன் வந்து அப்படிதான் படைச்சிருக்காரு. சும்மா இருக்காது. ஏதாவது என்ன பண்ணும்? வேலை செஞ்சுட்டு. அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக இருக்கக்கூடிய மனத சும்மாவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? இப்ப என்னன்னா பிசாசு இந்த இந்த மாரியான சூழ்நிலைய வந்து சரியான முறையில இப்ப தீமையான விஷயங்கள் செய்வதற்கு என்ன பண்ணுவான்? பயன்படுத்தும். இப்ப ஏதாவது ஒரு வேலை என்ன பண்ணணும் நம்ம? முதலாவது நம்ம அத கடைப்பிடிக்கணும். ஏதாவது ஒரு வேலை என்ன பண்ணணும் வீட்ல? செய்யணும். அது நம்ம வந்து சகோதரர்களாகட்டும், சகோதரிகளாகட்டும், இப்ப வேலைக்கு போனா வேலை செய்றோம். வீட்ல இருந்தாக்கா ஏதோ ஒரு வேலைய எடுத்து நம்ம ஒரு ஆவிக்குரிய வேலையோ, இல்ல நம்ம குடும்ப வேலையோ, தற்காலிக வேலையோ, ஏதோ ஒரு வேலைய எடுத்து என்ன பண்ணணும்? செய்யணும். இல்ல ரொம்ப உடம்புக்கு முடியல, ரொம்ப அசதியா இருந்தா கொஞ்சம் என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா மற்றபடி என்ன பண்ணலாம் அப்டின்னா, கூடுமான வரைக்கும் சும்மா இருக்கிறத என்ன பண்ணணும்? அன்பானவர்களே. அதே மாரி குழந்தைகள் வந்து குறிப்பா குழந்தைகளுடைய விஷயத்துல, குழந்தைகள் வந்து எதுவுமே செய்யாம, அவங்க சும்மா தங்களுடைய இஷ்டப்படி நடப்பதற்கு விட்டுறக்கூடாது. எங்கேங்க பையன்? அவன் எங்கேயாச்சும் இருப்பாங்க. ஏங்க? ஏங்க எங்கேங்க பையன்னா என்ன? அவன் எங்கேயாச்சும் இருப்பான். அப்ப எங்க இருப்பான்னு கூட உங்களுக்கு நமக்கு அப்ப எங்க இருப்பான்? அப்ப அந்த மாரி அவன சும்மா விட்டா என்ன பண்ணுவான் அப்டின்னா, அப்ப தப்பான பசங்களோட என்ன பண்ணுவான்? தப்பான பழக்கங்கள் என்ன பண்ணிக்குவான்? அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பழக்கங்கள் வந்து அதிகமாகி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப மோசமான ஆளா என்ன பண்ணிருவான்? மாறிருவான். அவன திருத்தணும்னு நெனச்சா கூட நம்மளால முடியாது. திருத்தணும்னு நெனச்சா கூட நம்மால என்ன பண்ண முடியாது? ஏன் அப்டின்னா, அவன சும்மா விட்டது தான் காரணம். இப்ப பசங்க பிள்ளைகள என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சும்மா விட்டா இன்னைக்கு என்ன எல்லாம் என்ன பண்றான்? என்ன பண்றான்னே நமக்கு தெரியல. இன்னும் என்னன்னா, இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குதுங்க. வச்சுக்கங்க நமக்கு தெரியாத ஆப்ஷனால என்ன பண்றான்? போய் நோண்டுறான். எங்கெங்கேயோ போறான். YouTube, Facebook என்னென்னமோ வாயில் நுழைய மாட்டேங்குதுங்க. இப்ப என்னன்னா, நெறைய தப்பான விஷயங்கள கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம். இப்ப இப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப குழந்தைகளே நம்முடைய மேற்பார்வையில இருக்கணும். அவங்கள வந்து சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஏதோ ஒரு வேலைகள் என்ன பண்ணும்? இல்ல விளையாடுறதுனா கூட விளையாடட்டும். ஆனா, எதையுமே வந்து ஒரு சரியான என்ன சொல்றது? ஒரு ஒழுங்கோடு அந்த நேரங்கள வந்து பயன்படுத்துறதுக்கு குழந்தைகள என்ன பண்ணணும் நம்ம? அன்பு சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால வந்து குழந்தைகள அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிறக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்னமோ பண்ணிட்டு பண்றான். இப்ப என்னது? சாப்பாடு நேரத்துக்கு மட்டும் வர்றது, சாப்பிடுறது, அப்புறம் என்ன பண்றது? சாப்பிட்டு எங்க போறான்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க இந்த குழந்தைகள் மேல நம்முடைய கவனம் வந்து ரொம்ப குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இருந்தா, ஒரு வேள தகப்பனார் வந்து ஒரு வேலை செய்றாருன்னா, அந்த வேலை 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 செய்றதுல, "வா வேலை செய்யலாம் வா, கொஞ்சம் ஹெல்ப் பாருன்னு" என்ன பண்ணலாம்? கூட்டிட்டு போலாம். இல்ல சிறு சிறு உதவிகள் செய்யலாம். கடைக்கு அனுப்பலாம். இல்ல ஊழியங்களுக்கு ஆவிக்குரிய ஊழியங்களா, இல்ல சர்ச் வேலைகளுக்கோ என்ன பண்ணலாம்? ஒ நம்ம பசங்கள என்ன பண்ணலாம்? கூட்டிட்டு போலாம். கடைகளுக்கு கூட்டிட்டு போலாம். அப்ப நம்முடைய வாலிப பசங்களுக்கு அப்படி செய்யலாம். அதே மாரி பெண் பிள்ளைகளாக இருந்தாக்கா, வீட்டு வேலைகள் செய்றதுல, அம்மா வந்து வேலை செய்றாங்க. அப்ப வீட்டு வேலை செய்றது என்ன பண்ணும்? குழந்தைங்களுக்கு பண்ணணும். அந்த குழந்தை அதாவது குழந்தைகளுடைய வயசுக்கேற்ற வேலைகள் என்ன பண்ணும்? குடுக்கணும். ஏங்க ஒரு 6வது படிக்கிற புள்ள வீடு கூட்டாகும். ஆச்சுங்களா? ஒரு 10வது, 12வது படிக்கிற புள்ள ஒரு ஒரு குக்கர்ல சோறாக்காதா? அப்ப சகோதர, சகோதரிகளே, அப்போ அப்போ வீடு துடைக்கிறதாகட்டும், அம்மாவுக்கு துணிகள வந்து வாஷ் பண்றதாகட்டும், இப்ப சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அதாவது இந்த டீனேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? அந்த வயசுக்கு உண்டான சிறு பணிகள என்ன பண்ணணும்? அப்படியே சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த வேலைகள செஞ்சு
கற்றுக்கொள்ளும்போது தான், நாளைக்கு பெரியவங்களாகும்போது என்ன பண்ணுவாங்க? அத செய்வாங்க. மனம் கோணாம என்ன பண்ணுவாங்க? இல்ல அப்டின்னா சகோதர, சகோதரிகளே, இன்னைக்கு இந்த மாரி வந்து என்ன குழந்தைகள் படிக்கிறாங்கன்னு நம்ம விட்டுர்றோம். எந்த வேலையிலயும் சொல்றதில்ல. அப்ப அந்த குழந்தைங்க பெருசாகுதுங்க, படிச்சுக்குதுங்க, ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துக்குதுங்க. கட்டி குடுத்தாக்க என்ன ஆகுது? அங்க போய் எந்த வேலையும் செய்றதில்ல. இப்ப என்னதான் வருது? பிரச்சனை தான் வருது. ஏகப்பட்ட பிரச்சனை. இது நம்ம செய்யற நம்ம பொறுப்பு, நம்ம கடமைன்றது என்ன ஆகுறதில்ல. அந்த தெரியவே மாட்டேங்குது. தெரியவே மாட்டேங்குது. அப்ப அன்பு சகோதர, சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற காலம் அப்படியாக இருக்கிறதுனால, அப்ப குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்கள சும்மா விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அவங்கள வந்து நல்லபடியா, நல்ல பழக்கவழக்கங்கள கத்துக் குடுக்குறது என்பது நம்முடைய கடமையா இருக்கு. அன்பு சகோதர, சகோதரிகளே. இது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாரி சிறு சிறு காரியங்கள கூட நம்ம கவனிக்கணுன்றார் குழந்தைங்க. சின்ன விஷயம் தப்பா பண்ணா கூட நம்ம என்ன பண்ணணும் உடனே? சரி பண்ணணும். சின்ன விஷயம் தப்பா பண்ணா கூட உடனே சரி பண்ணணும். ஏன் அப்டின்னா, சின்ன விஷயத்த இன்னைக்கு நம்ம லூஸ் விட்டோம்னா, நாளைக்கு என்ன பண்ணிருவான்? அவன் பெரிய விஷயம் செய்வான். அப்ப நாளைக்கு பெரிய விஷயம் செஞ்சு, நம்ம தலையா அடிச்சு, ஐயோ! அம்மான்னு கத்தி கதறி எந்த பிரயோஜனம்? இப்ப சின்ன சின்ன விஷயத்துலேருந்து என்ன பண்ணிறணும்? சரி பண்ணிக்கணும். அப்போ நாளைக்கு வந்து பெரிய தப்பு பண்றதுக்கு அவனுக்கு என்ன வராது? மனசு வராது. குறிப்பாக என்ன சொல்றது? தேவ பக்தியிலும், சத்தியத்துக்கு அடுத்த விஷயத்திலும், ஆவிக்குரிய காரியங்களிலும் அதுக்கான பயிற்சிகள என்ன பண்ணணும்? அன்பு சகோதர, சகோதரிகளே, சில வசனங்கள் நம்ம பாருங்க. சங்கீதம் 35 பாருங்க. ஏனெனில் அவருடைய கோபம் ஓர் இமைப்பொழுதே, ம். அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இங்கே நம்ம பார்க்கும்போது, அப்ப பிள்ளைகள அப்படி நடத்தும்போது, சில சிரமம் இருக்கு. இப்ப பிள்ளைங்க வந்து சொல்ற பேச்ச என்ன பண்றதில்ல. சில நேரத்தில கேட்கறதில்ல. சில நேரத்தில எல்லை மீறி போறாங்க. எல்லை மீறும்போது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கொஞ்சம் கடுமையா நடந்துக்க வேண்டியது. ஆனா, அப்படி கடுமையா நடக்குறது கூட எதுக்காக? அப்படின்னா, அவங்களுடைய நன்மைக்காக தான். அதனால தான் பார்க்கிறோம். அவரு அவருடைய கோபம் ஒரு ஒரு என்னது? ஒரு நிமிஷமா? தமிழ்ல என்னது? 1 செகண்ட். அவருடைய கோபம் 1 செகண்ட். அவருடைய தயவோ பார்த்தீங்களா? அப்படின்னு என்னன்னா, அப்போ குழந்தைங்க வந்து தவறுகள் செய்யும்போது, நம்ம என்ன பண்ணணும்? அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம கண்டிக்கணும். அதோட என்ன பண்ணிறணும் அத? அந்த நேரத்துக்கு தவறு பண்ணும்போது, அந்த நேரத்துக்கு நம்ம கண்டிக்கணும். அதோட என்ன பண்ணிறணும்? அத விட்டுறணும். அந்த குழந்தைங்க மேல என்ன அதுக்கு அடுத்ததாக அன்பு, பாசம் என்ன பண்ணணும்? காமி அன்பு சகோதர, சகோதரிகளே, இப்படியாக நம்ம பார்க்கும்போது, அப்ப குழந்தைகள் வந்து நம்ம கவனிச்சு, அவங்கள சரியான முறையில வளர்த்துறது நம்முடைய பொறுப்பு, கடமையா இருக்கு. இந்த மாரி அடுத்த பாயிண்ட் பார்க்கும்போது, இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சாப்பிடுற விஷயம். என்னங்களா? உணவு சாப்பிடுற விஷயம். இந்த உணவு சாப்பிடுற விஷயத்துல பார்க்கும்போது, ரொம்ப முக்கியமா குழந்தைகள குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டு பழக்குங்க. என்ன சொல்றாரு? சகோதரி சொல்றாங்க, குடும்பமா உட்கார்ந்து என்ன பண்ணணுமா? சாப்பிடுது அப்படின்னா, அப்பா, அம்மா, பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து என்ன பண்ணணும் சுத்தி? அது டைனிங் டேபிள் ஆகட்டும், இல்ல கீழ உட்கார்றதாகட்டும், அது நம்ம ஆனா வந்து என்ன பண்ணணும், எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு என்ன பண்ணுங்க பழகுங்க. ஏன் அப்படின்னா சகோதர, சகோதரிகளே, ஏன்னா நம்ம சில சில வீடுகள்ல வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்பா ஒரு ரூம்ல சாப்பிட்டுருப்பாரு. அம்மா கிச்சன்ல இருப்பாங்க. பையன் அவன் ரூம்ல என்ன பண்ணுவான்? ரைட்டுங்களா? பையன் அவன் ஃபோன பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான்? சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்புறம் அக்கா ஒரு ரூம்ல சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படின்னு யார் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த மாரி இல்ல. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது இப்போ குறிப்பா வந்து சின்ன சிறு பிள்ளையிலருந்து டீனேஜ் வயசு பிள்ளைகளாக இருந்துட்டாலும், எல்லாருமே என்ன பண்ணணும்? அதாவது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு லேட் ஆகுதுன்னா பரவால்ல. அது பிரச்சனை இல்ல. அப்போ அந்த வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல எல்லாருமே கூடுமான வரைக்கும் என்ன பண்ணணும்? குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பழக்கணும். அப்போ ஏன் நான் சகோதர, சகோதரிகளே, குறிப்பா வந்து இந்த உணவு சாப்பிடுற விஷயத்துல, குழந்தைகளுக்கு அந்த விஷயத்துல டிசிப்ளின் கத்துக் குடுக்கணுன்றார். என்னன்னா, உணவுகள சிந்தாம சாப்பிடணும். என்னன்னா, உணவுகள் சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாது? சிந்தக்கூடாது. அப்ப அது கத்துக் குடுக்கணும். யார் தான் நம்ம நம்ம குழந்தைக்கு யாருங்க கத்துக் குடுப்பா? நம்ம தாங்க கத்துக் குடுக்கணும். அப்ப சகோதர உணவுகளை சிந்தாம சாப்பிடணும். அதே மாரி உணவுகள வீணாக்காம என்ன பண்ணணும்? சாப்பிட கத்துக் குடுக்கணும். அப்புறம் நம்ம பார்க்குற வாய நல்லா மூடி மென்னு இதெல்லாம் பார்க்கணும். நம்ம குழந்தைங்க நல்லா டிசிப்ளினா சாப்பிடுதா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தைங்க காய்கறி என்ன பண்றதில்ல? சாப்பிடுறதில்ல. அந்த காய வச்சு என்ன பண்ணிருது?
அப்படி எல்லா வீட்ல நடக்கிற விஷயம் தாங்க. இப்ப என்னன்னா, அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து சொல்லணும். இந்த காய் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தேவன் வந்து என்ன பண்ணிக்கிறாரு? இந்த காய நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? குடுத்துருக்கிறாரு. இது என்ன பண்ணக்கூடாது? வீணாக்கக்கூடாது. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன விவசாயிகள் விளைவிச்சு, நமக்கு கொடுத்து, அப்பா, அம்மா அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் குடுத்து வாங்கி, அத சமைச்சு வந்து பிளேட்டுக்கு வருதுன்னா, அது எவ்வளோ சிரமத்தில வருதுன்றது என்ன பண்ணணும்? நேரத்தில வாலிப பிள்ளைகளே என்ன பண்றாங்க? எனக்கு காயெல்லாம் எனக்கு எது வேணும்? நான் எங்க வீட்ல இந்த மாரி சொன்னா நான் சொல்லிருவேன். சரி உனக்கு காயெல்லாம் எதுவும் வேணாமா? சரி எல்லாம் செலவு மிச்சம். வெறும் தண்ணி மட்டும் சுடு தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு குழம்புக்கு பதிலா அப்போ அன்பானவர்களே, அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த ஒரு காய்னா அது எவ்வளோ சிரமத்திலருந்து வருது? எவ்வளோ கஷ்டத்திலருந்து அது வருது? அது நம்ம பிளேட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நிலையிலேருந்து வருதுன்றது என்ன பண்ணும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லணும். அப்ப அது என்ன பண்ணக்கூடாது? அதே மாரி அது சாப்பிடுறனால நமக்கு என்ன இருக்கு? இருக்கு நெறைய பிரயோஜனமா இருக்கு. அப்போ சகோதர, சகோதரிகளே இது போன்ற விஷயங்கள நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, தனக்கு விருப்பமான உணவினை அதிகமாக எடுத்துக்கொண்டு, மற்றவர்களின் தேவைகளுக்கு சற்றும் கவனமில்லாமல் அற்பத்தனமாக நடந்து கொள்வதற்கு பிள்ளைகளே அனுமதிக்கக் கூடாது. சில டிஷ் வந்து ஃபேவரைட்டா இருக்கும். அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? என்ன நெறைய எடுத்துக்குவாங்க. அது அப்பாவுக்கு இருக்குதா? அம்மாவுக்கு இருக்குதா? தம்பிக்கு இருக்குதான்னு கூட என்ன பண்றதில்ல, யோசிக்கிறதில்ல. இந்த மாரி அற்பத்தனமா நடக்கறதுக்கு விடாதீங்கன்றாரு. இப்போ குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணணும். சாமி நீ இவ்வளோ எடுத்துக்கிட்டீன்னா, அண்ணனுக்கு எவ்வளோ குடுக்கலாம்? அண்ணனுக்கெல்லாம் போகும்ல்ல? அப்பாவுக்கெல்லாம் போகும்ல்ல? அம்மாவுக்கெல்லாம் போகும்ல்ல? அப்ப என்ன பண்ணணும் அவங்களுக்கு? அவங்களுக்கு வைக்கணும். அப்படி என்றால், நாம் சாப்பிடுகிற உணவை பகிர்ந்து என்ன பண்ணணும்? நாம மட்டுமே நாம என்ன பண்ணக்கூடாது? எடுத்து அப்பதான் சொல்றாரு, அந்த மாரி அற்பத்தனங்கள குழந்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? பழக்க வைக்கணும். என்றால், அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்தே மற்றவர்களுக்கும் என்ன பண்ணும் அந்த உணவு போய் சேரணும். என்ற பகிர்ந்து சாப்பிடணும். மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு வைக்கணுன்ற பெருந்தன்மை என்ன பண்ணும்? அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப இதெல்லாமே வந்து எந்த சூழ்நிலையில தான் குழந்தைக்கு கத்துக் குடுப்போம் இந்த மாரி பழக்கவழக்கம். அப்போ நாம் ஒன்றாக பிள்ளைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும்போது என்ன பண்ண முடியும்? அப்ப அன்பானவர்களே, இது எல்லாமே அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம வாழ்கிற நாட்கள் வந்து இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா, இன்னைக்கு இந்த நல்ல பழக்கவழக்கங்கள், நல்ல ஒழுக்கமான காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிருச்சுன்னா, இன்னைக்கு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அநேக நேரத்தில பெற்றோர்கள் வந்து நம்ம கேட்கிற கேள்வி, ப ம் ப ஸ்கூலுக்கு போய் படிக்கிற இதெல்லாம் தெரியாதா? என்னங்க? ஸ்கூலுக்கு போய் படிக்கிற இதெல்லாம் தெரியாதா? ஸ்கூல்ல என்னங்க நடத்துறாங்க சொல்லுங்க? ஸ்கூல்ல சிலபஸ் தான் நடத்துவாங்க. வேற என்னத்த நடத்த என்ன சிலபஸ் 10 பாடமா 10 பாடத்த நடத்துவாங்க. மேத்ஸ்னா மேத்ஸ், பிசிக்ஸ்னா பிசிக்ஸ், பாட்னினா பாட்னி இதத்தான் நடத்துவாங்க. இந்த ஒழுக்கம் சார்ந்து நடந்தது கூட கிடையாது இன்னைக்கு அதிகமா ஸ்கூல். ஏன் அப்டின்னா, இன்னைக்கு என்ன ஆயிருச்சு? எல்லாம் என்னது கமர்ஷியல் எல்லாம் வந்து என்னது மார்க், மார்க், மார்க். மார்க் தான் பார்க்குறாங்களே ஒழிய, பையன் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்ப அதை அந்த நல்ல பண்புகளை, நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு 1வது பொறுப்பு, 1வது கடமை யாருக்கு அப்டின்னு குறிப்பா வந்து தேவ பிள்ளைகள் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும். நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல ஆசிரியர்களா இருக்கோம். அப்ப அன்பானவர்களே, ஏன்னா நாம் வாழுகிற நாட்கள்ல ஏன்னா பிள்ளைகள நம்ம சரியா வளர்த்தலன்னா, அன்பானவர்களே, நிச்சயமாக நம்ம வயோதிகம் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. நம்ம வயோதிகம் ஆகும்போது எப்படி ரொம்ப பிள்ளைகள சரியா வளர்க்கலன்னா, வயோதிகம் ஆச்சுன்னா நம்ம நம்ம ரொம்ப மனவேதனை ஏற்படுத்திரும். ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ சிறு வயசுலேருந்து நம்ம சரியான முறையில கொஞ்சம் வளர்த்திட்டோம்னா, வயோதிகம் ஆகும்போது என்ன ஆகலாம்? நிம்மதியா இருக்கலாம். சமாதானமா இருக்கலாம். பரவால்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். அதே மாரி ஸோ பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய நம்முடைய நட்பு. அப்போ பிள்ளைகளோடு என்ன பண்ணணும் நம்ம? நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுன்றாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றது கூட எப்படி இருக்குதுன்னா, குழந்தைகள் இடத்துல அற்பத்தனமாவோ, மதியீனமாவோ நடந்து நம்முடைய மரியாதைய நம்ம குறைச்சிடக்கூடாது. அப்போ அளவான முறையில நம்முடைய நட்புறவுன்றது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குடுக்கணும். அவங்களோட நல்லா பழகணும், பேசணும், அவங்களோட அன்பா இருக்கணும். நம்மளோட நெருங்கி பழகுற அளவுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு? அவங்களோட இருக்கணும். அநேக இடத்துல பார்க்கும்போது, அப்பா, மகன்றதே பேச மாட்டாங்க.
அப்பா, மகன்ன்றது என்னது ரொம்ப ரேர். 2 பேர் பேசுறதே ரொம்ப ரேர். இப்ப எதுவா இருந்தாலும் யார் மூலமா போகும்? அம்மா மூலம். இது அப்ப நாளைக்கு பெருசாகி என்னதான் அப்பாவ பார்த்தா இப்படித்தான் இருப்பான். அப்போ சகோதர, சகோதரிகளே அப்படியாக இல்லாமல், அப்ப எல்லாருமே வந்து குழந்தைகளோட எப்படியாக இருக்கணும்? நட்புறவை என்ன பண்ணணும்? அப்பாவா? அம்மாவா? அம்மா. அப்போ ஏன்னா நம்முடைய நட்புறவு நம்முடைய நட்புன்றத வந்து நம்ம குழந்தை இழந்துறக்கூடாது. நம்முடைய குழந்தை என்ன பண்ணிறக்கூடாது? முதல் ஃப்ரெண்ட்ஸ் யாரா தான் இருக்கணும்? நம்ம குழந்தைகளுக்கு. நம்மளா தான் இருக்கணும். இப்போ சகோதர, சகோதரிகளே நம்முடைய குழந்தைகளோட உட்கார்ந்து நம்ம பேச வேண்டும். நம்முடைய தேவைகள என்னன்னு கேட்கணும். என்ன விருப்பம்னு கேட்கணும். அதே மாரி சரியில்லாத விஷயம் இருந்தா சரியில்லன்னு சொல்லணும். இதெல்லாமே வந்து சகோதர, சகோதரிகளே அவர்களுக்கு ஒரு கவனம் குடுத்து, அவர்களோடு நம்ம என்ன பண்ணணும்? நெருங்கி பழகணும். அநேக நேரத்தில என்னங்க அ என்னங்க நாங்க நல்லா எல்லாம் எல்லாரும் சம்பாரிச்சு போட்டுக்கிறேன். எல்லாம் உங்க சாப்பாடு இருக்குது, எல்லாம் துணிமணி இருக்குது, எல்லாம் வாங்கி போடுறேன், எல்லாம் செஞ்சுர்றேன், எல்லாம் பண்ணிர்றேன், எல்லாம் ஓகே. நீங்க அவங்களோட பேசுறீங்களா? நீங்க அவங்களோட இருக்கிறீங்களா? அப்ப அன்பு சகோதர, சகோதரிகளே, முக்கியமாக இது நம்ம பார்க்கும்போது, இந்த நட்புணர்வுன்றத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நம்ம குடுக்கணும். ரொம்ப முக்கியமா. அடுத்ததாக பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. இத வந்து பிள்ளைகள் இடத்துல பேசணுன்றார் சகோதரி. பிள்ளைகள் இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறது குறிச்சு என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு? பேசணும். தேவன் நம்மளுக்கெல்லாம் எப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு? தேவன் நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து கிருபையா நடத்துறாரு? என்னென்னலாம் தேவன் நமக்கு குடுக்குறாரு? அப்போ அதே மாரி தேவனிடத்தில பெற்ற நாம நம்முடைய சக மனுஷர்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம? நம்மால முடிஞ்சது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும். இந்த பழக்கத்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் நம்ம? அந்த மாரியான விஷயங்கள நம்ம என்ன பண்ணணும் அவங்களோட? சம்பாஷணை பண்ணணும். அன்பு சகோதர, சகோதரிகளே, அப்போ அதுக்கான பயிற்சிகளையும் நம்ம செய்யணும். இன்னும் சொல்லப்போனா, சந்தோஷமா இருக்கிற வீடுகளுக்கு போறத காட்டிலும், பிள்ளைகள கூட்டிட்டு துக்கமா இருக்கிற வீடுகளுக்கு போயி, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆறுதல் சொல்லுங்க. அப்ப பிள்ளைக அதெல்லாம் பார்க்கும். அநேக நேரத்தில அதில நீங்க கவனமே குடுக்குறதில்ல நம்ம. ஒரு கல்யாணமா, கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டு வந்துர்றோம். இல்லைன்னா ஏதோ ஒருத்தர் போயிட்டு பிள்ளைகள எங்கேயும் என்ன பண்றதில்ல. ஆனா சூழ்நிலையும் அந்த மாரி இருக்கு. ஆனா, கூடுமான வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில பிள்ளைகள் என்ன பண்ணணும்? மற்றவங்களிடத்தில எப்படி பேசலாம்? அதே மாரி ரொம்ப முக்கியமா மரியாதை. என்னங்களா? மரியாதை. ஒரு பெரியவங்கள பார்த்தா எப்படி மரியாதையா பேசணும். வாங்க, போங்க. இப்போ ஒரு உட்கார்ந்திருந்தோம். இப்ப பெரியவங்க வந்தாங்கன்னா இடம் குடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்றோம். இப்ப இதெல்லாமே வந்து நம்ம பிள்ளைகள நம்ம கூட்டிக் கொண்டு போம்போது, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் குடுக்கணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு அத பத்தியே தெரியல இன்னைக்கு. மரியாதைன்னா என்னங்களா பிள்ளைகளுக்கு தெரியல. ஒரு வயசானவர் வந்தா கூட, ஹாய். அப்போ சகோதர, சகோதரிகளே, ஏன்னா நான் பார்க்கும்போது பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதில அத அத என்ன பண்ண மாட்டான். விடாம. மாணவர்களே, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்முடைய உடன்படிக்கையில நம்மளுக்கு ஒரு பகுதியா இருக்கு. இது நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? உடன்படிக்கையில ஒரு பகுதியா இருக்கு. கண்டிப்பா செய்யணும் அத. அன்பு சகோதரர்களே, லாஸ்ட்டா பார்க்கும்போது இன்னொரு விஷயம். பார்க்கும்போது சிக்கனம் என்னங்களா? சிக்கனம். அப்ப குழந்தைகளுக்கு சிக்கனத்த பத்தி என்ன பண்ணணும்? இப்ப சொல்லி தரணும்னா ஏற்கனவே அந்த பாயிண்ட் சொல்லிட்டேன். முதல்ல நாம என்ன பண்ணணும் சிக்கனமா? சிக்கனமா இப்ப பணம் இருக்குதுன்ட்டு என்ன பண்ணக்கூடாது ரொம்ப? ரொம்ப தாம் தூம்னு என்ன பண்ணக்கூடாது செலவு. இப்ப எந்த ஒரு அதே சமயத்தில தாராள மனப்பான்மையும் சொல்லிக் குடுக்கணும். சிக்கனத்தையும் சொல்லிக் குடுக்கணும். தாராள மனப்பான்மையும் சொல்லிக் குடுக்கணும். அப்ப எந்த விஷயத்துக்கு சிக்கனமா இருக்கணும்? எந்த விஷயத்துக்கு தாராள மனப்பான்மை இருக்கணும்? 2 விஷயத்தையும் என்ன பண்ணணும்? அப்ப அன்பானவர்களே, அப்போ இந்த மாரியான காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம சிறு வயது முதலே சகோதர, சகோதரிகளே பிள்ளைகளுக்கு கற்றுக் குடுத்து, நம்மளும் வந்து அந்த விஷயங்கள கடைப்புடிச்சு, இந்த காரியங்கள் எல்லாம் வீட்ல நடக்கும்போது அன்பானவர்களே, நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள வந்து சரியான முறையில ஒரு தேவ பக்திக்குள்ளாக நம்மால என்ன பண்ண முடியும்? எத்தன வீட்ல நம்ம குடும்ப ஜெபம் பண்றோம் சொல்லுங்க? பிள்ளைங்க, அப்பா, அம்மா எத்தன வீட்ல குடும்ப ஜெபம் பண்றோம்? நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நான் விட்டுர்றேன். ஆனா செய்யணும். என்ன பண்ணணும்? கண்டிப்பா செய்யணும். அப்போ குறிப்பாக பிள்ளைகளோடு என்ன பண்ணணும்? பிள்ளைகளோடு கண்டிப்பா தனிப்பட்ட முறையில எல்லா சகோதர, சகோதரி ஜெபம் பண்றோம். நான் மறுக்கல. ஆனா யாரோடு சேர்ந்து பண்ணணும்? பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ண வேண்டும்.
பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணும்போது தான், ஓ! நம்ம ஜெபம் பண்ணணுன்ற விஷயம் அவனுக்கு தெரியும். அதே மாரி வாழ்க்கையில வந்து கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது தேவனிடத்தில போய் சொல்லுன்ற விஷயத்த என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆண்டவர்ட்ட போய் சொல்லு. ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். இப்ப சிறு வயதிலிருந்து அந்த பழக்கங்களை அவனுக்கு ஏற்படுத்தும்போது, நாளையில அவனுக்கு பெரியவனாகி அவனுக்கு வாழ்க்கையில பெரிய புயல்கள், கஷ்டங்கள் மாரி சூறாவளிகள் அவனுடைய வாழ்க்கையில அடைக்கும்போது, அவன் துவண்டு போ மாட்டான். எங்க போவான்? தேவனிடத்தில போய் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுவான்? ஒரு தீர்வை என்ன பண்ணிக்குவாரு? பெற்றுக்கொள்வான். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து நம்ம இந்த பழக்கங்கள்லாம் வளர்க்கப்படணும்? இதுக்கு ஆரம்பமா இருக்கிறது எது? அப்டின்னா, நம்ம வீடு தான். நம்ம தான். அன்பானவர்களே. அப்போ எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இன்றைய நாள்ல தியானிக்கிறதுல நீதிமொழிகள் 11:24. மாரி இறைத்தும் விருத்தியடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு. ஆமா. சிக்கனத்த குறிச்சு இல்லைங்களா? அடுத்து லாஸ்ட் நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆம் சகோதர சகோதரிகளே. இப்ப நம்முடைய ஆதார வசனம் அதான், நம்முடைய முடிவுரை வசனமும் அதான். எனவே அன்பானவர்களே, இப்ப நம்ம பார்த்த, நம்ம பேசின கருத்துக்கள் எல்லாமே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா இத நம்ம ஒவ்வொரு வீட்லயும் என்ன பண்ணுது? கட்டாயமா நம்ம கடைப்பிடிக்கணும். அதே மாரி நம்ம குழந்தைங்க மேல அக்கறை இல்லாம நம்ம இருந்து விடக்கூடாது. இப்போ குழந்தைங்க சிறு வயசுல இருக்கும்போது நமக்கு பெருசா தெரியாது. ஆனால் அவன் பெரியவனாகும்போது தான் நமக்கு ரொம்ப வலியும், கஷ்டத்தையும் என்ன பண்ணும்? இப்போ குழந்தைகள சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை, தேவ பக்தியை, அதே மாரி ம நல்ல ஒழுக்கமான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக சத்தியத்துக்கு அடுத்த விஷயத்தில, தேவனுக்கு அடுத்த விஷயங்கள என்ன பண்ணணும் அவங்கள? நடத்தணும். அப்படி நடத்தும்போது நிச்சயமாக அவங்க எதிர்காலத்தில வந்து நல்ல ஒரு தேவ மனிதர்களாக என்ன பண்ணுவாங்க? அவங்க வருவாங்க. நிச்சயமா அவர்களை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா, சமாதானமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்முடைய பங்கை நம்ம சரியான முறையில என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். ஏன்னா நம்ம உடன்படிக்கையில இது ஒரு பகுதி. அப்போ அந்த உடன்படிக்கையில ஒரு பகுதிய நம்ம என்ன பண்ணணும்? சரியான முறையில நம்ம நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றும்போது தான் நாம் ஜெயம் கொண்டவர்களாக நிக்க முடியும். எனவே அன்பு சகோதர, சகோதரிகளே, இந்த காரியங்களையும் இன்றைய நாள்ல நம்ம நம்ம மனதில வைத்து, நம்முடைய குடும்பத்துக்கு அடுத்த விஷயத்திலும் நம்ம கவனம் செலுத்தி, நம்முடைய பொறுப்பையும், கடமையும் நம்ம உடன்படிக்கையா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதையே நம்ம நினைச்சு, அத நிறைவேற்றுவோமாக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.